ப்ரோ வணக்கம். உங்கள் பேர் என்ன? வணக்கம் ப்ரோ, என் பேர் ஆனந்த். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஓட் போட்டிருக்கீங்களா இல்லை ஃபஸ்ட் டைம் ஓட் போட போகிறீங்களா? இல்லை, ஃபஸ்ட் டைம் ஓட் போட போகிறேன். ஓகே ப்ரோ, ஃபஸ்ட் டைம் ஓட் போட போகிறீங்க. இப்போ உங்களை பொறுத்த வரையும் திருச்சியில் இருக்கீங்களா நீங்கள்? இந்த திருச்சியில் எந்த கட்சி மக்களிடையே நல்லா பாப்புலராக இருக்குது? மக்களிடையேன்னு பார்த்தா டிஎம்கே தான் இங்கே பாப்புலராக இருக்குது. பட் ஆனால் யங்ஸ்டர்ஸ் இடையே பார்த்தீங்கன்னா டிவிகே தான் இப்போதைக்கு பாப்புலராக இருக்குது. திருச்சியில் இப்போ மற்ற கட்சி இந்த ஏடிஎம்கே, என்டிகே இவங்கெல்லாம் என்ன செயல்பாடு எதுவும் பண்ணுறாங்களா இல்லை பண்ணி வெளியே தெரியாமல் இருக்கா? இல்லை, ஏடிஎம்கே வந்து அவங்க பீரியடில் ஆட்சியில் இருக்கும்போது பண்ணதெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ வந்து நாம் தமிழர், அதாவது நீங்கள் சொல்லுங்கள் என்டிகே, அவங்களாம் வந்து எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அதாவது அவங்க ஆட்சிக்கும் வரல. ஸோ அவங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்றது மேபி தெரியலாம். இப்போ உங்களை பொறுத்த வரையும் ஓட்டு போட போகிறீங்க, அந்த கட்சியோட கொள்கை முக்கியம் நினச்சி ஓட்டு போடுவீங்களா இல்லை அந்த கட்சியோட வேட்பாளர் இருப்பாங்களே அவங்களோட முகம் முக்கியம் நினச்சி ஓட்டு போடுவீங்களா? வேட்பாளர் முகத்தை வச்சு ஓட்டு போட்டால் கண்டிப்பாக நம்மளோட நலன் வந்து இருக்காது. ஸோ நம்ம வந்து கொள்கையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு அவங்க என்ன பண்ணி நமக்கு நன்மை ஏற்படுமோ அவங்களுக்கு நம்ம ஓட்டு போகிறது என்னோட. ஓகே ப்ரோ, இப்போ உங்களை பொறுத்தவரை எந்த கட்சி அவங்களோட கொள்கையெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க? இப்போதைக்கு பார்த்தா டிஎம்கே வந்து ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. மேபி அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். இப்போ உங்கள் வாக்குறுதி யாருக்கா இருக்கும் ப்ரோ? என்னோட வாக்குறுதி கன்ஃபார்ம் ஆகலை, நான் இன்னும் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். கன்ஃபார்ம் ஆனாலே கண்டிப்பாக போட்டுடலாம். நல்ல கட்சிக்கு தேர்ந்தெடுத்து வாக்களிக்க என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி ப்ரோ. வணக்கம். உங்கள் பேர் என்ன? என் பேர் ஆண்டனி தினகரன். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓட் போட போகிறீங்களா இல்லை ஆல்ரெடி ஓட் போட்டிருக்கீங்களா? இது போட்டிருக்கேன், முன்னாடியே போட்டிருக்கேன், ஒரு 3 வாட்டி போட்டிருக்கேன். ஓகே ப்ரோ, இப்போ உங்களை பொறுத்தவரை திருச்சியில் நீங்கள் இருக்கீங்க. இந்த திருச்சியில் மக்கள் மனதில் நல்லா பாப்புலராக இருக்க கட்சி எந்த கட்சி? டிஎம்கே தான். இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏடிஎம்கே கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு சில இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டிஎம்கே தான், இந்த 5 வருஷத்தில் டிஎம்கே தான் கொஞ்சம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஓகே ப்ரோ, இப்போ டிஎம்கே தவிர வேறு இன்னொரு கட்சி பாப்புலருங்கன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அது தவிர வந்து இப்போ ஏடிஎம்கேயும் இருக்காங்க, அவங்களோட கட்சி மன்றங்கள் இது அவங்க கட்டின இது எல்லாம் கொஞ்சம் இது இருக்குது, இங்கேயும் ஏடிஎம்கேயோட தான் இருக்குது, அது கொஞ்சம் பாப்புலராக தான் இருக்குது. ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் ஓட்டு போட போகிறீங்கன்னா அந்த கட்சியோட கொள்கை முக்கியம்னு நினச்சி ஓட்டு போடுவீங்களா இல்லை அந்த கட்சியோட வேட்பாளர் இருப்பாங்களே அந்த வேட்பாளரோட முகத்துக்காண்டி ஓட்டு போடுவீங்களா? இல்லை, கொள்கை தான் எப்பயுமே. ஒரு தலைவருக்கு வந்து நம்ம முகம் கூட தேவையில்லை, கொள்கை மட்டும் இருந்தாலே போதும், அதை வச்சு எது இருந்தாலும் பண்ணிக்கலாம். நம்ம கொள்கை தான் நமக்கு முக்கியம். இப்போ உங்களை பொறுத்தவரை எந்த கட்சியோட கொள்கை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க? இப்போ வந்து டிஎம்கே சொல்கிறாங்க, ஆனால் வந்து பெருசாக அவங்க பண்ணுறாங்க. ஆனால் மித்தபடி பெருசாக சொல்கிற அளவுக்கு யாருமே கொள்கைகள் இப்போ வந்து யாருமே நடைமுறை படுத்தலை. இவங்க வந்து ஓரளவாவது இப்போ 100% சொல்கிறாங்கன்னா அதை 90% வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் டிஎம்கே கொஞ்சம் சொல்லலாம். ஓகே ப்ரோ, இப்போ உங்கள் வாக்குறுதி யாருக்கா இருக்கும்? வாக்குறுதி வந்து அது இன்னும் கொஞ்சம் முடிவு பண்ணலை, கொஞ்சம் இதில் தான் இருக்குது. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் என்னென்னு பார்த்துட்டு போடலான்ட்டு. ஓகே, கரெக்டாக அனலைஸ் பண்ணி வாக்களிக்க என்னோட வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. வணக்கம். உங்கள் பேர் என்ன? யூசன். நீங்கள் ஆல்ரெடி ஓட் போட்டிருக்கீங்களா இல்லை ஃபஸ்ட் டைம் ஓட் போட போகிறீங்களா? இல்லை 3 டைம்ஸ் போட்டிருக்கேன். ஓகே ப்ரோ, இப்போ திருச்சியை பொறுத்தவரையும் எந்த கட்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்களோட ஆளுமை நல்லா பவராக இருக்குது? டிஎம்கே தான். ஏன் எதை வச்சு சொல்கிறீங்க? திருச்சி ஃபுல்லாக அவங்களோட ராஜ்யம் தான் இருக்குது. இப்போ மற்ற கட்சியெல்லாம் எப்படி இருக்குது திருச்சியை பொறுத்தவரையும்? டிஎம்கே தான் பவராக இருக்குது, மற்றது அவ்வளோ பெருசாக இல்லை. இப்போ நீங்கள் ஓட்டு போட போகிறீங்கன்னா ஒரு கொள்கை ரீதியாக கொள்கை முக்கியம்னு நினச்சி ஓட்டு போடுவீங்களா இல்லை வேட்பாளரோட முகம் அந்த அவரோட கரிஸ்மாக்காண்டி ஓட்டு போடுவீங்களா? அப்படி இல்லை, கொள்கை தான் முக்கியம். இப்போ இருக்க சிச்சுவேஷனில் எல்லா கட்சியும் அடமானம் வச்சிட்ருக்குறாங்க. அதை பார்க்கும்போது கொள்கை தான் முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ உங்களை பொறுத்தவரை எந்த கட்சியோட கொள்கை நல்லா ஸ்ட்ராங்காக கடைபிடிச்சிட்டு வராங்க? டிஎம்கே. வணக்கம். உங்கள் பேர் என்ன? வணக்கம், என் பேர் பிரின்ஸ் ஜெனிஃபர். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓட் போட்டிருக்கீங்களா இல்லை ஆல்ரெடி ஓட் போட்டிருக்கீங்களா? ஆல்ரெடி ஓட்டு போட்டதில்லை, இன்னும் தான் ஃபஸ்ட் டைம் போடணும். உங்களை பொறுத்தவரையும் திருச்சியில் நீங்கள் இருக்கீங்க, இந்த திருச்சியில் எந்த கட்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த கட்சி நல்லா பவராக இருக்குது, மக்கள் மனதில் எந்த கட்சி பவராக இருக்குது? திருச்சியை பொறுத்தவரையும் எப்போவுமே டிஎம்கே தாங்க, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஏன்னா முக்கால்வாசி டிஎம்கே தான். நேரு இப்போ ரீசெண்டாக கூட ஜல்லிக்கட்டுலாம் நடந்துச்சு, அதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் எந்த கட்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. ஓகே, இப்போ மற்ற கட்சியெல்லாம் அவங்களோட இதெல்லாம் எப்படி இருக்குது திருச்சியில், அவங்களோட செயல்பாடுகள் கரெக்டாக நடக்குதா, மக்கள் மத்தியில் அந்த மற்ற கட்சியெல்லாம் பிரபலமாக இருக்கா? டிஎம்கே தவிர வேறு எந்த கட்சி பிரபலமாக இருக்குது? டிஎம்கே தவிர மித்த கட்சி பிரபலமாக இருக்குன்னா நாம் தமிழர் சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக பேசுவார், இருந்தாலும் அவர்கிட்ட குறைபாடு இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக பேசுகிற மனுஷன்தான். ஓகேவா இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஓட்டு போட போகிறீங்கன்னா இப்போ கொள்கை முக்கியம்னு நினச்சி ஓட்டு போடுவீங்களா இல்லை அந்த கட்சியோட வேட்பாளர் இருப்பாங்களே அந்த வேட்பாளர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கட்சியோட கொள்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வேட்பாளர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சி ஓட்டு போடுவீங்களா? அப்படிலாம் முடியாது.
நம்ம ஒரு விஷயத்த வந்துட்டு ஆழ்ந்து வந்துட்டு சிந்திச்சு செயல்படணும். ஸோ நம்ம வந்து சிந்திக்காமல் ஒரு விஷயத்த வந்துட்டு செயல்படக்கூடாது. அதான் இப்போ இருக்கிற இளைஞருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, எதா இருந்தாலுமே ஆழ்ந்து ஆராய்ச்சி சிந்திச்சு ஓட்டு போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ப்ரோ வணக்கம், உங்கள் பேர் என்ன? வணக்கம் ப்ரோ, என் பேர் காட்வின். ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓட் போட போகிறீங்களா இல்லை ஆல்ரெடி ஓட் போட்டிருக்கீங்களா? ஆல்ரெடி ஓட் போட்டிருக்கேன் ப்ரோ. இப்போ உங்களை பொறுத்த வரையும் திருச்சியில் இருக்கக்கூடிய கட்சியில் எந்த கட்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, மக்கள் மனதில் நிறையா நிறைஞ்சிருக்காங்க? கண்டிப்பாக டிஎம்கே இருப்பாங்க, அவங்க தான். திருச்சினால டிஎம்கே தான் இப்போ ஃபுல்லாக இருப்பாங்க. எதை வச்சு சொல்கிறீங்க, ஏதாவது எக்ஸாம்பிள்? இல்லை, ஆல்ரெடி சொல்லணும்னா கே நேரு வந்து இது திரைநகரோட கோட்டை அவர் தான். அவரையும் பிரேக் பண்ண முடியாது. பொய்யாமலையும் அவர் அந்த சைடு வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவங்களையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ திருச்சியில் டிஎம்கே கண்டிப்பாக வருவாங்க. ஓகே, திருச்சியிலேருந்து ஸ்ட்ராங்காக 2 பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க டிஎம்கே கட்சியில். இப்போ உங்களை பொறுத்த வரையும் நீங்கள் ஓட்டு போட போகும்போது கொள்கை முக்கியம்னு நினச்சி ஓட்டு போடுவீங்களா இல்லை அந்த கட்சியோட வேட்பாளர் இருப்பாங்களா அவங்க முகம் முக்கியம்னு நினச்சி ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பாக கொள்கை தான் ப்ரோ முக்கியம். ஏன்னா தலைவர்கள்லாம் வந்து இன்றைக்கி இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. பட் அந்த கொள்கை வந்து கடைசி வரைக்கும் ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக கொள்கையை பார்த்து ஓட் போடுங்க கண்டிப்பாக. ஓகே, இப்போ உங்களை பொறுத்தவரை எந்த கட்சியோட கொள்கையை வந்து கரெக்டாக சொன்னதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வராங்க? கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி. ஏன்னா டிஎம்கேல வந்து பெண்களுக்கு 33% வந்து ஒதுக்கீடுன்னு சொன்னாங்க. பட் அதை கூட ஃபாலோ பண்ணல. நாம் தமிழர் கட்சியில் வந்து 117 பெண்கள் 117 ஆண்கள் நிப்பாட்டியிருக்காங்க. ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது மேட்டர் இல்லை. பட் கொள்கைங்கிறதோட ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. ஸோ அதுக்காக ஓட் பண்ணுறோம். ப்ரோ வணக்கம், உங்கள் பேர் என்ன? என் பேர் டொனால்ட். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி ஓட் போட்டிருக்கீங்களா இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போட போகிறீங்களா? ஓட் போட்டிருக்கேன். வரக்கூடிய 2026 எலெக்ஷன்ஸில் நீங்கள் இப்போ கட்சிக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னா அந்த கட்சியோட கொள்கை முக்கியம்னு நினச்சி ஓட்டு போடுவீங்களா, அந்த கட்சியோட வேட்பாளரோட முகம் அவர் அந்த முகத்துக்காண்டி ஓட்டு போடுவீங்களா? இது ரெண்டுமே இல்லை. நான் வந்துட்டு முதல்ல அவங்களோட தேர்தல் அறிக்கை, அவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்கங்கிற ஃபியூச்சரோட அவங்க என்னென்ன வச்சுருக்காங்கிறத வச்சு தான் நான் தீர்மானிக்க முடியும். இதில் வந்துட்டு எனக்கு கொள்கையோ ஆளோ வந்து எனக்கு தேவையே கிடையாது. ஏன்னா கொள்கைங்கிறது வந்து ஒரு பார்ட்டு தான். ஆனால் எனக்கு அடுத்த 5 வருஷம் வந்து எனக்கு என்னென்ன திட்டங்கள் வந்து நிறைவேற போகுது, இல்லை இருக்கிற திட்டங்களில் எனக்கு என்னென்ன வந்து அது நிலையாக கண்டினியூ ஆக போகுதுங்கிறது தான் முக்கியம். ஸோ அதை வந்து யார் இன்னுமே வந்துட்டு இன்னும் 2-3 கட்சிகள் வந்துட்டு, அதுவும் பெரும் புள்ளிங்களாக இருக்கிற கட்சிகளே வந்துட்டு இன்னும் கரெக்டான தேர்தல் அறிக்கையோ இல்லை என்ன பண்ண போகிறோங்கிறத இன்னும் சொல்லியே முடிக்கல. ஸோ அதை வந்து எவ்வளோ சீக்கிரம் அவங்க சொல்லி முடிக்கிறாங்களோ அப்போ தான் என்னோட வாக்கு யாருக்குன்னு தெரிவிக்க முடியும். ஓகே ப்ரோ, இப்போ உங்களை பொறுத்தவரை எந்த கட்சியோட கொள்கை வந்து அந்த அவங்க சொன்ன கொள்கையெல்லாம் கரெக்டாக கடைபிடிச்சிட்டு வராங்க? கொள்கை வந்து கடைபிடிக்கிறாங்களா என்னன்னு தெரில. பட் இதில் எல்லாத்திட்டையுமே வந்துட்டு ஒரு இது சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யுது. இப்போ வரைக்கும் பார்த்தா அப்படி ஒரு கட்சியே இல்லை. இப்போ வரைக்குமே வந்துட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்களாங்கிற கட்சியே வந்து இப்போ வரைக்கும் கிடையாது. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து தேர்தல் அறிக்கை வந்து என்ன மாதிரி விடுறாங்கங்கிற பொறுத்து தான் வந்துட்டு இந்த இதை வந்து நான் முடிவு பண்ணணுன்னு இருக்கேன். இப்போ திருச்சியை பொறுத்த அளவு எந்த கட்சி கொஞ்சம் ஜெயிக்கும்னு நம்புறீங்க? திருச்சியில் எந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த கட்சி நல்லா செயல்படுறாங்க? திருச்சியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் வந்துட்டு கொஞ்சம் பவரில் இருக்குது. ஸோ நல்லா செயல்படுறாங்களாங்கிறது எனக்கு சொல்ல தெரில. ஆனால் இங்கே திருச்சியும் சரி, திருச்சி சுற்றுவட்டாரத்தை ஃபுல்லாக வந்துட்டு டிஎம்கேயோட ஆளுமை தான் வந்து அதிகமாக இருக்குது. இன்னமும் வந்துட்டு எலெக்ஷன் டைம்னால அவங்களோட ஆதிக்கம், அவங்களோட ஆளுமை தான் வந்து அதிகமாக செயல்பட்டு இருக்கு.